ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லென்த் சீசன்லையும் நம்ம வந்து டுடே 4th டே, 4வது நாள். இந்த லென்த் காரியங்களில் நாமே சுய பரிசோதனை செய்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பண்ணுகிறோம். அந்த தீமில் நம்ம ஒரு நாளும் ஒரு காரியத்தை குறித்து பார்த்துட்ருக்குறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அவருடைய பாதத்தில் அமர்கிற அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படின்னு சிந்தித்தோம். 2வது நாள் அவருடைய சத்தத்தை நாம் கேட்குறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்தோம். 3வது நாள் அவருடைய துதிக்கும் துதி நம்முடைய வாயில் இருக்கிறதா அப்படின்னு சிந்தித்தோம். இன்றைக்கு 4வது நாள் நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கிறோமா, அந்த ஜெபிக்கும் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த வேளையில் நம்ம ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். இந்த பேசேஜில் அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை குறித்து பேசுகிறாங்க. அவள் வந்து ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தி, ஒரு விதவை, 87 வயது, 7 வருஷம் மட்டும் புருஷனோடு இருந்தவள், ஒரு விதவை, தீர்க்கதரிசி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம வாசித்தோன்னா அது வந்து நம்ம இந்த வந்து கூஸ்பம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். 84 வயசுலையும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு இருக்கிறது. 84 இயர்ஸ் அந்த வயசுலையும் தீர்க்கதரிசியாக இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றி தகப்பனேப்பா. மார்த்தாளை போலும் மை சேவிக்கலையே, மரியாளை போலும் மை நேசிக்கலையே, எஸ்தரை போலெதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. அன்பானவர்களே, ஒரு 84 வயதான இந்த பெண்மணி இரவும் பகலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் அங்கே தங்கி உபவாசித்து ஜெபம் பண்ணி அவரை ஆராதித்து கொண்டிருந்தால். இன்னும் பைபிளில் நம்ம பார்க்க போனால் அநேகம் பெண்மணிகள், இன்றைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. ஸோ வந்து பெண்களாகிய நம்மளை குறித்து நான் வந்து பாரத்தோட எந்த பெண்மணியை பற்றி பேசலாம். ஏன்னா பைபிள் அவ்வளோ பெண்மணிகள் இருக்கிறாங்களே, ஜெபம் பண்ண பெண்மணிகள், ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக தரித்து நின்ற பெண்மணிகள் எல்லாரும் இருக்கிறாங்களே. பற்றி இந்த வசனம் எனக்கு வந்து மனதில் பட்டது. நம்ம பைபிளில் பார்க்கும்போது எஸ்தரை பார்க்கும்போது அவள் யூத குலத்துக்காக அவள் வந்து உபவாசம் இருந்து ஜெபித்தாள். அவளால் யூத குலம் மீட்கப்பட்டது. கடவுள் அவளை எப்படி உயர்த்தினார் பாருங்கள். ஒரு அனாதையாக இருந்த ஒரு பெண் ராஜகுலத்தில் வந்தார். அவள் வந்து அவள் குயினாக மாறினா. அந்த நிலைமைக்கு கடவுள் வந்து உயர்த்தினார். அன்னாளுடைய பாருங்கள், அவள் வந்து கசந்து அவள் அழுது கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய சந்ததியில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள் அப்படின்னு வந்து சாமுவேலில் இருக்குது. அப்படி அவள் வந்து ஜெபிச்சு கடவுள் வந்து அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்த ஒரே குழந்தைய அவள் என்ன பண்ணா, கடவுளுடைய ஆலயத்தில் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. அதே இது பெண்ணினாள் பாருங்க, அவளுக்கு அத்தனை குழந்தை இருந்தும் கடவுள்கிட்ட ஒரு குழந்தைய கூட கொடுக்கணும்னு தோணலாம். ஆனால் இந்த அன்னாள் அவ்வளோ விசுவாசத்தோடு, கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அவர் இனி பார்த்துக்கொள்வார்னு அந்த குழந்தைய கூட சர்ச்சில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவளோட ப்ரேயர் அந்த நம்பிக்கை, அந்த ஜபிச்சு அவங்களுக்கு வர நம்பிக்கை தான் பண்ணுச்சு. இன்னும் நம்ம பார்த்தோன்னா அப்போஸ்தலர் 12 அதிகாரம்னு நினைக்கிறேன்.
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அங்கே பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த சபையார் எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாய் ஜெபித்தார்கள்னு இருக்குது. அப்படியே நம்ம போகும்போது பேதுரு அந்த சிறைச்சாலையிலேருந்து வந்து அவரோட சங்கிலிகள் கலந்து போய் அவர் வந்து வராரு. வரும்போது கதவை தட்டும்போது அந்த வீட்டில் மார்க்கு என பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளும் அந்த ரோதே அப்படிங்கிற ஒரு பொண்ணு அங்கே மென்ஷன் பண்ணி, அப்போ அவங்கெல்லாம் உட்காந்து இவர் சிறைசாலையில் இருக்கும்போது ஊக்கமாய் ஜெபிச்சு கூடி ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிச்சிருக்காங்க. பைபிளில் சொல்லுது, பூமியில் நம்ம வந்து 2 பேர் ஒருமனப்பட்டாலே போதும். நம்ம வந்து ஜெபிக்கணும் தேவையில்லை, ஒருமனப்பட்டாலே போதும் ஒரு காரியத்துக்காக. அது பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்த்து அதை அவளுக்கு கொடுப்பாரு. நம்ம ரொம்ப ப்ரேயர் பண்ணணும் இல்லை, நமக்கு வந்து வார்த்தை இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா ஆவியானவர் அவர் வந்து நம்ம மனசில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்ம வார்த்தைனால சொல்ல முடியல, பர்ஃபெக்டாக ப்ரேயர் பண்ணலைன்னா கூட முடியாது. ஆனால் கடவுளுக்கு வந்து நம்ம மனசில் இருக்கிறது என்னென்னு தெரியும். ஆவியானவர் தாமே ரோமர் 8 இருக்குல்ல, ரோமர் 8:26 நினைக்கிறேன். ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கார். நமக்காக அவர் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறாரு. இந்த வேளையிலும் இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? நன்றி ராஜா அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக நன்றி தகப்பனே அப்பா. இந்த வேலையிலும் அப்பா, இந்த நொடி மட்டும் அப்பா எங்களை நீர் பாதுகாத்து வந்தீரது. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய மிகுந்த இரக்கம் அப்பா. இந்த வேலையிலும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஒரு வாஞ்சிக்காக வருகிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி அப்பா. ஒரு ஜெபிக்கிற பெண்களாக, ஒரு ஜெபிக்கிற மனுஷர்களாக நாங்கள் உலகத்திலே அப்பா இந்த இம்மையிலே எங்களுக்கு நீர் கொடுத்த வாழ்வில் ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தோடு நாங்கள் வாழ என் தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து பார்க்குறோம். இன்று எங்கள் ஜெப காரியம், ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எந்த நிலைமையில் இருக்கிறது என்று செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுமப்பா, எங்களை பலப்படுத்தும் அப்பா. ஆவியானவரே நீர் எங்கள் உள்ளத்தில் வந்து எங்களை பலப்படுத்தும் ஜெபிக்கிற வாஞ்சை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் கொடுமப்பா. ஆண்டவரே, ஒரு அன்னாளை போல அப்பா இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து வந்த ஒரு அன்னாளை போல அப்பா தன் குலத்திற்காக, தன் மக்களுக்காக உபவாசம் செய்து ஜெபித்த ஒரு எஸ்தரை போல தன் இருதயத்தை உம்முடைய சந்ததியில் ஊற்றிவிட்ட ஒரு அன்னாளை போல அப்பா நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி அப்பா. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை பலப்படுத்தும் அப்பா. எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.